ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. இடையில விநாயகர் சதுர்த்தி வந்தோன்னே அப்புறம் ஊருக்கு கிளம்பியாச்சு. அதோட இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ அதை உடனே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த விலாக் வந்து ஒரு 1 டே விலாக் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங்லேருந்து அண்ட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருக்கும். ஸோ மார்னிங் எல்லாருக்குமே பொதுவாக டீ ஆர் காஃபியில் வந்து டே ஸ்டார்ட் ஆகும். பட் இப்போ வந்து ரீசெண்டாக எனக்குமே அப்படி தான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ டீ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாகவே ஸ்வீட்ஸ்க்கு பதிலாக நாட்டு சக்கரை தான் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன். அண்ட் ஒயிட் சுகரை வந்து டோட்டலி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோன்னு சொல்ல முடியாது. இடையில ஸ்வீட்ஸுக்கு மட்டும் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 6 மந்த் பிஃபோர் என்னுடைய மேரேஜுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டீ எல்லாம் சத்தியமாக அதை பக்கமே எதிர்பார்க்க மாட்டேன். எட்டி கூட பார்க்க மாட்டேன். டீ ஆர் காஃபிலாம் வந்து மார்னிங் எடுத்துக்கவே மாட்டேன். ஒன்லி வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்குன்னு ஒரு ட்ரிங்க் குடிப்பேன். ஸோ அது வந்து மெட்டபாலிசனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதோடைய டேஸ்ட் வந்து எனக்கு அப்படியே ஒட்டிடுச்சு. ஃபஸ்ட்டு டீ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, மேரேஜ் ஆகிட்டு மாமியார் வீட்டுக்கு போனேன்னா ஸோ அவங்க வந்து டீ போட்டு கொடுத்தாங்க. அப்படியே டீ மார்னிங்கில் ஸ்டார்ட் ஆனோடனே டீ ஆர் காஃபியோட டே ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு. பட் இதை சீக்கிரமாகவே ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் பேக் டு ரொட்டீன்ற மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ்க்கு இறங்கிடுவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பச்சை பயிர் வடை தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது ஒரு ஆனியன் போட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து பச்சை பயிரை வந்து ஊற வச்சிட்டேன். சில நேரங்களில் பயிரை வந்து ஊற வைக்க மறந்துடுவேன். இப்போ மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு 1/2 hour ஊற வைக்கிற மாதிரி தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஹாட் பாக்ஸ் இருக்குல்ல, ஹாட் பாக்ஸில் வந்து தண்ணி போட்டு பயிரை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா 1 hour or 1/2 hourல வந்து நல்லா ஊறிடும். சில நேரங்களில் அந்த மெத்தடுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அடைக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டுக்க போகிறேன். வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்துச்சு. ஸோ அதனால் சின்ன வெங்காயமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான். மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது கட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், உரிக்கிறது அப்படின்றனாலேயே. ஆனால் இன்றைக்கி எனக்கு மைண்ட் நல்லா இருக்குது அப்படின்றனால சின்ன வெங்காயமே உரிச்சிட்டேன். பொதுவாகவே முட்டை ஆம்லேட் போட போகிறேன், இல்லை நல்லா ஃபைன் சாப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்குவேன். இது நல்லா ஃபைன் சாப் பண்ணி கொடுத்துரும். தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு பாசிப்பயிர் மட்டும் எடுத்துட்டேன். கொஞ்சம் பாசிப்பயிர் அப்படியே வச்சுட்டேன். முளைக்கட்டி வச்சோம் அப்படின்னா நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. கொஞ்சமாக பூண்டும், கொஞ்சமாக இஞ்சி, இது கூட காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சீரகம் வந்து டைஜஷனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு தோசையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடயே எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூடயே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ உடனே தோசை இழுவ போகிறதில்ல, ஒரு 5 நிமிஷம் சின்னதாக இழுவ போகிறேன். அதனால் கல் உப்பே வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சில பேர் வெங்காயத்தை வந்து இதுலேயே ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக அடை மாதிரி விடுவாங்க. பட் இன்றைக்கி நான் தோசை மாதிரி ரெடி பண்ணுறதுனால வெங்காயம் ஆட் பண்ணல, தனியாக மேலே தான் தூவி ரெடி பண்ண போகிறேன். மீதமுள்ள பாசிப்பயிரை ஒரு வெள்ளைத்துணியில் முளைக்கட்டுறதுக்காக அப்படியே எடுத்து வச்சிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு ஆந்திரா கார சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 5-6 வரமிளகாய், ஒரு சின்ன புளி, அது கூட கொஞ்சமாக துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். சூடு ஆறினோன்னே உப்பு போட்டு அரைச்சோம் அப்படின்னா ஆந்திரா கார சட்னி நல்லாயிருக்கும். தோசை பொறுத்தளவு நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவேன். ஏன்னா எனக்கு சூடாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் அத்தான் தான் வந்து தோசை இழுவி கொடுத்துட்டு வெங்காயம் சாப் பண்ணதை போட்டு சட்னி வச்சு கொடுத்தாரு. பொதுவாக நம்ம வீட்டில் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னே என்னுடைய ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பசிக்கலை அப்படின்னா அவர் சாப்பிட்டோன்னே நான் சாப்பிடுவேன். பிகாஸ் தோசை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு சூடாக சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி பண்ணிக்குவோம். இப்போன்னு இல்லை, அப்பையிலேருந்தே சரி. அவர் சாப்பிடும்போது நான் தோசை வந்து இழுவி கொடுப்பேன்.
என்ன தான் ஆலில் ஃபேன் போட்டு சாப்பிட்டாலும் சுட சுட இந்த அடுப்படிக்கிட்ட உட்காந்து சாப்பிடும்போது அதோடைய ஃபீல் தனி. வெஜிடபிள்ஸ் வீட்டில் இல்லை, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக வெளியே கிளம்பி வந்துட்டோம். பிரியா அக்கா கிட்ட நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் சொல்லி வச்சுருந்தேன், கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. பொதுவாகவே உங்ககிட்ட நான் வந்து சொல்லிடுவேன், நல்லாவும் இருக்கும், ப்யூராக இருக்கும் ஊர் சைட்லேருந்து வரனால. இங்கெல்லாம் என்ன ஆட்டுறன்ற பேரில் பாமாயில் கலந்து கொடுத்துட்றாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்காக வந்தோம். நான் பட்டர் மில்க் ஜூஸ் குடித்தேன், அத்தான் வந்து ரெட் பனானா ஜூஸ் குடித்தாங்க. காலையில் சாப்பிட்டு போன பாத்திரங்கள் எல்லாமே கிடந்துச்சு. அதெல்லாம் கையோடு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையோடு வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரம் தான் இருக்குது, அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு விட்டேன் அப்படின்னா நிறைய பாத்திரம் சேர்ந்துடும். அது எப்படி சேரும்னே தெரியாது, கொஞ்ச நேரத்தில் சட சட சடன்னு பாத்திரங்கள்லாம் விழுந்துடும். ஒரு ஜூஸ் போட்டாலே அவ்வளோ பாத்திரம் வந்துடும். அதனால் ஒரு சின்ன சமையலோட பாத்திரத்தை கழுவி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி லன்ச்சு வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணுறதான ஐடியா கிடையாது. ஏன்னா நாங்கள் ஜூஸ் குடித்ததே ஒரு 11:30 மணி இருக்கும். அதனால் வயிறு 2 பேருக்குமே ஃபில்லிங். அவர் ரெட் பனானா ஜூஸ் குடித்தனால வயிறு ஃபில்லிங்கு, எனக்கு வந்து பட்டர் மில்க் ஜூஸ் குடித்தனால அதுவே ஒரு மாதிரி வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. அதனால் டிஃபனோட போதும், லன்ச்சு எதுவும் வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி, ராகி ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்தது இருந்துச்சு, அதையாச்சும் வாஷ் பண்ணி வச்சோம் அப்படின்னா மாவு அரைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகியை வாஷ் பண்ண போகிறேன். 2 நாளைக்கு முன்னாடியே இதை வாஷ் பண்ணியிருப்பேன். பட் மழை வாடையாக இருந்தனால நான் சுத்தமாக வாஷ் பண்ணலை. இது அப்படியே விட்டனாலும் அப்படியே மறந்துடுவேன். அதனால் கையோடு இன்றைக்கே வாஷ் பண்ணி எடுத்துடலாம், ஃபேன் காற்றுல கூட காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊரில் என்னுடைய மாமியார் இதெல்லாம் அலசி காய போட்டு அரைச்சி எங்கள்கிட்ட கொடுத்து விட்டுருவாங்க. இந்த வாட்டி அப்படியே ராகியை கொடுத்து விட்டுட்டாங்க. நான் என்ன நினச்சேன், ராகியை க்ளீன் பண்ணல போல். ஸோ நம்ம ஒரு 3 தடவை அலசி நல்லா காய போட்டுடலாம் அப்படின்னு அலசினேன். பட் நான் அலசும் போது ஒரு அலசுலேயே ஒரு தூசி இல்லை, ஒரு டஸ்ட்டு இல்லை. புது ராகி போல் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டேன். ஓகே, நம்ம வந்து காய போட்டுடலாம், ஒரு அலசோடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலசு மட்டும் அலசி வச்சுட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே காய போட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோன்னே கால் பண்ணி எங்கள் மாமியார்கிட்ட சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, அம்மா நான் இதை வந்து ஆல்ரெடி அலசி காய போட்டு எடுத்து வச்சுருந்தேன், அரைக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால உங்ககிட்ட நான் அப்படியே கொடுத்து விட்டேன். நீ டேரெக்டாக அரைக்க சொன்னேன், நீ வாங்கவே இல்லை காதில் அப்படின்றான். ஐயோ, இதுக்கு நம்ம 2 வேலை பார்த்துட்டோமே அப்படி அப்போ தான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது நான் விளையாட்டுத்தனமாக இருப்பேன், சம்டைம்ஸ் மறந்துடுவேன். மதியானம் லஞ்சு தான் ரெடி பண்ணலை. ஸ்நாக்ஸுக்கு பீஸாவது ரெடி பண்ணலாம். கடைக்கு போனால் ஒரு 200 ரூபாய்க்கு கிட்ட வந்துடுது பீஸா. அதனால் வீட்டிலேயே ஹெல்த்தியாக பீஸா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு வச்சு பீஸா தான் ப்ரிப்பேர் பண்ணேன் இன்றைக்கி. கோதுமை மாவு பீஸா வந்து டேஸ்ட் நார்மலாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. நோட் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒரு குட்டி பவுல் எடுத்து அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒயிட் சுகர் தான் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகரு, 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் இருந்து எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட மில்க் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு மில்க் வந்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட மில்க் இல்லை அப்படின்றனால நான் மில்க் பவுடர் வந்து எடுத்துக்கிட்டேன். இது கூட ஈஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே ஆட் பண்ணேன். அதுவே வந்து நல்லா ஆக்டிவ் ஆக்கிடும். ஒரு கப் மாவுன்றது நான் குட்டி பவுல் சைஸில் ஒரு கப் மாவு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கப் மெஷர்மெண்ட்டாக எடுத்திங்கன்னா 1/2 கப் வந்து போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் தான் வச்சேன். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுற டைப்லேயே வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு ஈஸ்ட்டு. ஸோ உடனே மாவில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மாவை நார்மலாக பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். சேர்த்துருக்க பால் வந்து அந்த மாவுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிசுன்னு அந்த மாவு வந்து நம்ம கையில் ஒட்டும். நீங்கள் பிசைய வந்து ஈஸ்ட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ வந்து பிசுலாம் ஒட்டாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கோதுமை மாவு தான் ரொம்ப வந்து பிசுன்னு ஒட்டும் அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி கிடையாது, மைதா மாவு தான் ரொம்ப பிசுன்னு இருக்கும். கோதுமை மாவு பிசைகிறதுமே ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு சைடு எல்லாமே தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ஒரு ஏர் கண்டக்டாக இருக்கிற மாதிரி ஒரு
ஃபுட் ரேப் சொல்லுவோம்ல, பேப்பர் வச்சு கவர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பவுல் போட்டு கூட மூடி வச்சலாம், இல்லை ஒரு பிளேட் கூட போட்டு மூடி வச்சலாம். இது ஈஸ்ட் வந்து ஆக்டிவாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த கேப்பில் வந்து நான் ராகி அலசி வச்சுருந்தேன்ல, ஸோ அதை வந்து காய போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தேன் வெயில் மூடி மூடி மழை லைட்டாக தூரிக்கிட்டே இருந்துச்சு. நான் அடிக்கடி போய் எடுத்துகிட்டு இருக்க முடியாது அப்படின்றனால என்னுடைய பெட்ரூம்லேயே வந்து காய போட்டோம். ஜன்னல் வந்து சைடு காற்று வரும், அதனால் அங்கேயே காய போட்டுட்டேன். இன்றைக்கி கார்ன் பீஸா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இதுக்கு வீட்டில் கார்ன் இருந்துச்சு, ஸோ இதுக்கு வந்து ஒரு கார்ன் வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கேப்சிகோவும் கொஞ்சமாக ஆனியன் வந்து எடுத்திருக்கேன். கார்னை அப்படியே முழுசாக வச்சோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கோ பீஸ் போகிறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணிட்டு ஒரு 3 பீஸாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வந்து ஸ்டீம் பண்ண விட்டுட்டேன். இந்த கேப்பில் வந்து ஆனியனை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு லேயர் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி கேப்சிகோவுமே வந்து அதே மாதிரி ஒரு குட்டி குட்டி லேயர். ஒரு ஆனியன்லேயே பாதி ஆனியன் தான் போட்டேன், ஒரு கேப்சிகோலே 1/4 கேப்சிகோ தான் வந்து ஆட் பண்ணேன். ஏன்னா கார்ன் பீஸானும் போது கார்ன் தான் வந்து நிறையா இருக்கணும். கார்னில் வந்து கொஞ்சமாக உப்பு இருக்குல்ல, அந்த தண்ணி வந்து மேலாப்பில் தெளிச்சு விட்டிங்க அப்படின்னா கார்னில் வந்து உப்பு வந்து சாறு இறங்கிடும். ஸோ இது நல்லா வெந்தோன்னே ஒரு கத்தியை வந்து மேலே குத்திட்டு சைடில் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. சூடாக இருக்கும்போது நம்மளால் கட் பண்ண முடியாது, ஸோ அதனால் நான் வந்து இப்படி கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மெத்தடுமே நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா பீஸா வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. நம்ம பாவு எந்த அளவுக்கு பிசைஞ்சோமோ அதை விட டபுள் ஆகிடுச்சு. அது நல்லா சாஃப்டாகவுமே வந்து இருந்தது. நான் சமைக்கும் போது என்னுடைய ஹஸ்பண்டுமே கூட வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பார். எப்பயுமே எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலுமே நாங்கள் 2 பேருமே அதை சேர்ந்து தான் குக் பண்ணுவோம். ஸோ அதேமாதிரி பீஸாவுமே இன்றைக்கி கார்ன் பீஸாவுமே 2 பேர் சேர்ந்து தான் குக் பண்ணோம். டோ வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். என்கிட்ட பீஸா ட்ரே இருக்குது அப்படின்றனால. அப்படி இல்லைனா நீங்கள் பிளேட்டில் கூட இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து பீஸா சாஸ் வந்து கடைகளே கிடைக்குது, ஸோ அந்த சாஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம கடைகளெலாம் வாங்குகிற பீஸா சாஸோடைய டேஸ்ட் வந்து ஹைலைட்டாக இருக்கும், அதுதான் மெயின். ஸோ நான் இந்த பீஸாவோட சாஸ் நான் என்ன யூஸ் பண்ணேன்றதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வாங்கி செக் பண்ணி பாருங்கள். பட் அதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பீஸாவுடைய அந்த சாஸ் வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதே சாஸ் தான் வாங்குவீங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. பீஸா சாஸை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக சீஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு, அப்போ தான் உள்ளேயும் வந்து சீஸியாக இருக்கும் அப்படின்ட்டு சீஸ் போட்டு முடிச்சோடனே நெக்ஸ்ட் வந்து கார்ன் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது வந்து நல்லா ஒட்டணும் அப்படின்றதுக்காக லைட்டாக மேலே கொஞ்சமாக கேப்சிகோ கொஞ்சமாக ஆனியன் போட்டுவிட்டேன். அப்புறமா ரெட் சில்லியும் கொஞ்சமாக லீவ்ஸ் சொல்லுவோம்ல அதுவுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணேன். மெயினாக ஏன் சால்ட் ஆட் பண்ணேன், இந்த கேப்சிகோ ஆனியன் எல்லாமே வந்து சால்ட் இருக்காது. நம்ம சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது பீஸாவில் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து பீஸா சாஸுமே ஆட் பண்ணி விட்டுட்டேன். இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் மட்டும் ஆட் பண்ணேன், அதுவுமே வந்து மேலே ஆட் பண்ணி விட்டுட்டு 2 பெரிய ஸ்லைஸ் உள்ள வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணேன். அப்போ தான் வந்து நல்லா சீஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அமுல் சீஸ் தான் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நல்லா துருவி மேலே ஈவனாக பரப்பி விட்டுட்டு ஓடிஜியை ஆல்ரெடி நான் ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஹீட்டில் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதில் உள்ளே வச்சுட்டு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணியிருப்பேன். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. பீஸா வேறு லெவல் டேஸ்ட்டு. எங்களுக்கு பர்சனலி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு பீஸா கடை வச்சிடலாமா, ரொம்ப நல்லாயிருக்கு, பீஸா ஸ்டாப்பை விட இந்த பீஸா வந்து அல்டிமேட்டாக இருக்குடா அப்படின்னாரு. ஸோ இனிமேல் வந்து கடையில் வாங்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ட்ரை பண்ண பீஸாலே ஒரு வேறு லெவல் டேஸ்ட் உள்ள பீஸா எதுன்னு கேட்டால் இந்த கார்ன் பீஸா தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுதான் இதில் ஹைலைட்டு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு மேலே கேக் டெலிவரி ஒர்க் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து கேக் டெலிவரி பண்ணணும். அதனால் அந்த கேக்குக்கான ஃபாண்டன் ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து நான் ஷார்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அதில் ஒருத்தவங்க வந்து ஃபாண்டன் எப்படி ரெடி பண்ணுறது, அது ஒரு வீடியோவாக போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் அதை வந்து ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸி தான். இது நீங்கள் வந்து ஒரு 45 டேஸ் வரைக்கும் இந்த ஃபாண்டனை வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்லாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஃபாண்டன் மெல்ட் ஆகிடும், அதுதான் மெயின். பட் வெளியே வச்சோன்னா அப்படியே லைஃப் வரும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஃபெசிலிட்டி அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. எல்லாமே 100% நேச்சுரல் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஜஸ்ட்டு வந்து 3 இன்க்ரீடியன்ஸ் தான், அதிகமான இன்க்ரீடியன்ஸ் கூட கிடையாது. ஜஸ்ட்டு 3 இன்க்ரீடியன்ஸ் தான். நான் சீக்கிரமாக அப்கமிங் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
ஃபாண்டன் ஒர்க் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்டு கேக்குமே ரெடியாக இருந்துச்சு. என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து அதை பேக் பண்ணார். மோஸ்ட்லி நான் வந்து கேக்கெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து வைக்க மாட்டேன். என்னுடைய நகை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வழுக்கி கேக் வந்து டேமேஜ் ஆக்கி விட்ருவேன். அதனால் என் ஹஸ்பண்ட் தான் வந்து பேக் பண்ணி கொடுத்தாரு. இது வந்து எண்ணூரில் தான் கொண்டுட்டு போய் டெலிவரி பண்ணணும். அதனால் பேக்கிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டோம். இது கூட ப்ரௌனி ஆர்டர்ஸுமே நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இது கூட இவங்கள்ட்ட காம்ப்ளிமெண்ட்டாக வந்து நான் இவங்களுக்கு குட்டியாக கப் கேக் வந்து கொடுத்துருந்தேன். இதெல்லாமே டெலிவரி பண்ணி முடிச்சோன்னா அங்கே ஒரு கருப்பட்டி காஃபி ஷாப் இருக்குது. ஆளுக்கு ஒரு காஃபி வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனது. சூடாக வாழைப்பூ வடை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே ஓகே வாழைப்பூ வடையுமே வந்து சாப்பிட்ருவோம், இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குது ட்ரை பண்ணுவோம். நாங்கள் வீட்டில் வந்து நிறையா தடவை சாப்பிட்ருக்கோம். சரி இந்த கடையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு சாப்பிட்டோம். 35 ரூபா ஒரு வடை. பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. இது கூட வந்து கார சட்னியுமே வந்து கொடுத்துருந்தாங்க. கருப்பட்டி காஃபியை பற்றி சொல்லவே வேண்டாம். டேஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். தனியாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் லுக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறையா டைம் வரும்போது சொல்லுவேன், இந்த ஓழை பாத்திரம் சூப்பராக இருக்குல்ல, நம்ம வீட்டில் போடுவோமா அப்படின்லாம் கேட்டிருக்கேன். பட் இது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபைனலாக ஆளுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த விளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். டாட்டா.